ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம ஜாமாத்தரம் முனிம் ரம்ம ஜாமாத்திரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுதவதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைகசிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யோதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் உகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கரியுகடம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாத்பய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாக பக்தாங்கிரேண பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசோனவே கட்டாட்சைக லக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதர சதா. பரம காருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீராமாயணத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்லோகங்களை எடுத்து ஸ்ரீராமாயண தனி ஸ்லோகம் என்று ஒரு அற்புதமான வியாக்கியானத்தை அருளியுள்ளார். அதிலே அபயப்பிரதான சாரம் என்று விபீஷண சரணாகதியை தனியாகவும் விளக்கியுள்ளார். இவை எல்லாவற்றையும் சேர்த்து புத்தூர் சுவாமி ஒரு அழகான தமிழ் விவரணத்தோடே ஒரு கிரந்தமாக பதிப்பித்திருக்கிறார். அந்த கிரந்தத்தை கொண்டு நாம் ஸ்ரீராமாயண ஸ்லோகங்களை நன்றாக அனுபவித்து வருகிறோம். அதிலே சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சை ஆச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் பிரதமமா என்று ஸ்ரீராமசர்ம ஸ்லோகம். மித்திரபாவேன சம்பிராப்தம் அத்தியஜயம் கதஞ்சன தோஷோ எதிபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத்து அகர்ஹிதம் என்று அதுவும் ராமசர்ம ஸ்லோகம் தான், இதுவும் ராமசர்ம ஸ்லோகம் தான். இது ரெண்டு சேர்ந்து தான் ராமசர்ம ஸ்லோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சக்ருதேவ பிரபன்னாய என்கிற ஸ்லோகத்தை விவரிக்க தொடங்கி அதற்கான அவதாரிகை மிகப்பெரிய அவதாரிகையாக அமைத்திருக்கிறார். இதில் முதல் விஷயமாக எப்படி விபீஷணாழ்வான் சரணாகதி பண்ணியிருக்கிறான், அதை எப்படி பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார் என்ற விதத்திலே ஒரு அவதாரிகை முதல் பகுதி அதை அனுபவித்தோம். அதுக்கு மேலே ரொம்ப ஆச்சரியமாக இந்த பிரபத்தி சரணாகதி என்ற இந்த விஷயம் இதுதானே இங்கே காட்டப்படுறது. சக்ருதேவ பிரபன்னாயே என்று தானே இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமான் சொல்ல தொடங்குகிறார். அப்படி இருக்கிறதுனால இந்த பிரபத்தியில என்னென்ன சந்தேகங்கள் வருமோ அத்தனை சந்தேகத்துக்கும் ஒரே இடத்திலே விடை கொடுக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு பெரியவாச்சான் பிள்ளை அந்தந்த சந்தேகங்களை நன்றாக நிவர்த்தி பண்ணுகிறார். அதிலே முதல் சந்தேகம், முதலிலே வேத உபபிரமணம் இந்த ஸ்ரீராமாயணம் என்பதை நன்றாக நிரூபிக்கிறார். வேதத்திலே சாரமான அர்த்தம் சரணாகதி. அந்த சரணாகதியை இந்த ஸ்லோகம் விவரிக்கிறது என்று சொல்லி அது எப்படி விவரிக்கிறது என்பதை மிக நன்றாக காட்டுகிறார். அதுக்கு ஒரு முக்கியமான பிரமாணம் எடுத்திருக்கார். பிரயதபாணிகி சரணமஹம் பிரபத்யே ஸ்வஸ்தி சம்பாதேஷ்வபயம் நோ அஸ்து என்று ரிக்வேதத்திலே இருக்கக்கூடிய ஒரு அழகான பிரமாணம். சுத்தி பெற்ற கையனாக நான் சரணமடைகிறேன், எங்களுக்கு நன்மையும் இடையூறுகள் வரும்பொழுது பயமின்மையும் உண்டாகட்டும் என்று இதுக்கு அர்த்தம். அந்த ஸ்லோகத்தை தான் இந்த சக்ருதேவ பிரபன்னாய, அந்த வாக்கியத்தை தான் சக்ருதேவ பிரபன்னாய என்கிற ஸ்லோகத்திலே பெருமாள் நன்றாக விவரிக்கிறார் என்று அந்த ஸ்லோகத்துக்கும் அந்த வாக்கியத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் சக்ருதேவ பிரபன்னாய என்கிற ஸ்லோகத்துக்கும் என்ன பொருத்தம் என்பதை முதலிலே காட்டுகிறார். அதை காட்டிவிட்டு அதற்கு பிறகு அந்த ஸ்லோகத்திலே பிரபத்யே என்று சொல்லிவிட்டு பிரயத்தபாணியை சரணமகம் பிரபத்யே என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு நகான்னு இருக்கு, நோ அஸ்துன்னு இருக்கு, அதாவது எங்களுக்கு நன்மையும் பயமின்மையும் ஏற்படட்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறதே. ஒன்று ஏகவசனத்திற்கு, அதாவது சரணாகதி பண்ணுவது ஏகவசனத்திலே ஒருத்தன் பண்ணுவதாக இருக்கு, பலருக்கு பலன் கிடைக்கிறதே அது எப்படி என்று கேட்டுக்கொண்டு அதற்கு விளக்கம் அருளினா இதை போல பல இடங்கள்ல இருக்கு. ஒருவன் நல்ல காரியத்தை பண்ணினாலும் அதனுடைய
பலனை பல பேரும் அனுபவிப்பார்கள். அது லௌகிக்கத்திலையும் காட்டப்படுகிறது. ஒருவன் வேலை பார்த்தானா ஒரு குடும்பமே வாழ்கிறது. அதே போல வேதத்திலையும் சாஸ்திரத்திலையும் ஒருவன் பண்ணக்கூடிய நன்மையினாலே அவனுடைய குலமே வாழ்கிறது. ஒருவன் பிரபன்னனாக ஆனான் என்றால், வைஷ்ணவனாக ஆனான் என்றால் அவனாலே பலருக்கு நன்மை ஏற்படுகிறது என்று அந்த விஷயத்தை காட்டினார். அதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான சந்தேகம், பிரபத்தி உபாயம் என்று சொல்லுகிறோமே, ஆனால் எம்பெருமான உபாயம் என்று தானே அந்த பிரபத்தியினுடைய விளக்கமே காட்டுறது. இப்போ எம்பெருமான உபாயமா பிரபத்தி உபாயமா என்று கேட்டுக்கொண்டு அது ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா பிரபத்தி என்று சொல்லும் பொழுது அதனுடைய விளக்கத்திலேயே பகவானே உபாயமாக பற்றுகிறேன் என்று இருப்பதனாலே அந்த பிரபத்தி யாரை குறித்து பண்ணப்படுகிறது, பகவானை குறித்து பண்ணப்படுகிறது. அதனால அவனை சார்ந்து இருப்பதனாலே அந்த இடத்துல பிரபத்தியே உபாயம் அவனே உபாயம் என்று ரெண்டுத்தையும் சொல்வதில் ஒன்றும் குறையில்லை என்று அந்த விஷயத்தை காட்டினார். அதுக்கு மேலே பகவானே உபாயம் பகவானே உபேயம் என்று காட்டப்படுறது. இது எப்படி பொருத்தம்? ஏன்னா பொதுவாக ஒன்று காரணமாக இருக்கும், ஒன்று காரியமாக இருக்கிறது. காரணம் வேறு காரியம் வேறாகத்தானே இருக்கும். எப்படி இங்கே உபாயம் காரணம், ஒரு உபாயத்தை அனுஷ்டிப்பதனாலே அவனுக்கு உபேயம் இந்த பலனானது கிடைக்கிறது. அது எப்படி ரெண்டும் ஒன்றாக இருக்க முடியும்? இங்கே காரணம் உபாயம் என்று சொல்லும் பொழுது அந்த எம்பெருமான் அவனிடத்தில் சரணாதி பண்ணுவது காட்டப்படுறது. உபேயம் என்றால் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது காட்டப்படுறது. இது எப்படி ரெண்டும் அவனே என்று அதை ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்கு வேதாந்தத்திலே எப்படி சூக்ஷ்ம சேத்தனா சேத்தனங்களோட கூடியிருக்கக்கூடிய பிரம்மம் காரணமாகவும் ஸ்தூல சேத்தனா சேத்தனங்களோட கூடியிருக்கக்கூடிய பிரம்மம் காரியமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதே, அதே போல இங்கே இந்த எம்பெருமான் அருளோடே கூடியிருக்கும் பொழுது அவன் உபாயமாக இருக்கிறான். ஒரு பிரீத்தியோட இன்பத்தோட கூடியிருக்கும் பொழுது அவன் உபேயமாக இருக்கிறான் என்று அங்கே காட்டினதை போலேயே இங்கேயும் காட்டுகிறார். இப்போ என்ன இதில் விஷயம் என்றால் அங்கேயும் விசேஷணங்கள் தான் வேறுபடுகின்றன. விசேஷ்யம், இந்த பகவான் என்பவன் ஒரே நிலையிலே தான் இருக்கான். அவனுடைய விசேஷணம் அவனுடைய தன்மைகள் வேறு விதமாக இருக்கு, சூக்ஷ்மமாக இருக்கு. சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் பிரளயம் முடிந்த பிறகு சிருஷ்டி தொடங்கின பிறகு அவையெல்லாம் ஸ்தூலமாக ஆகின்றன. அப்போ காரணம் எப்படி இருக்கு காரியம் எப்படி இருக்கிறது என்று அங்கே பார்த்ததை போலத்தான் இங்கேயும் எம்பெருமான் அருளோட கூடியிருக்கும் பொழுது உபாயமாக இருக்கிறான், அதே பிரீத்தியோட கூடியிருக்கும் பொழுது உபேயமாக இருக்கிறான் என்று அந்த சந்தேகத்துக்கு விளக்கம் காட்டினார். கடைசியில இரக்கம் உபாயம் இனிமே உபேயம் என்றே ஜீயர் அருளி செய்யும்படி நஞ்சியரும் இதை எடுத்து காட்டுகிறாரே. இரக்கம் தான் பகவானுடைய இரக்கம் உபாயம், பகவானுக்கு இனிமை ஏற்பட்டால் அது உபேயம் என்று காட்டப்பட்டதே என்று சொன்னார். அதுக்கு மேல இன்னும் ஒரு சந்தேகம், அதிலிருந்து இன்றைய தினம் அனுபவிக்கலாம். அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே என்று பிரபத்தியாதி சாத்தியமிரே மோக்ஷம் ஒரு வாக்கியம் எடுக்கிறார். இது பரதமுனியுடைய வியாக்கியானம் என்று காட்டுறார். அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே என்று தான் விரும்பும் மோட்சம் வேறொன்றால் சாதிக்க இயலாத அளவில் மகாவிஸ்வாசத்தோட கூட புருஷன் பரமபுருஷன் ஒருவனையே உபாயமாக வேணும் என்று யாச்சிப்பதுதான் பிரபத்தி என்றும் சரணாகதி என்றும் சொல்லப்படுகிறது என்று ஒரு பிரசித்தமான பிரமாணம். இது விஸ்வக்சேன சம்ஹிதையிலே இருக்கக்கூடியது. அந்த பிரமாணத்தை எடுத்து இங்கே காட்டுகிறார். அதிலே சொல்லும்படிக்கு தன்னாலே ஒரு காரியத்தை பண்ணி கொள்ள முடியாதவன் அவன் என்ன பண்றான், யாரோ ஒருத்தனை கொண்டு அந்த பரமபுருஷனான பகவானை கொண்டு அந்த காரியத்தை அவன் சாதித்துக் கொள்கிறான் என்று சொல்லப்படுறது. அப்படி அந்த பிரபத்தியாதி சாத்தியமிரே, பிரபத்தி முதலானவைகளாலே சாதிக்கப்படுவது, சாத்தியம்னாலே சாதிக்கப்படுவது என்ற அர்த்தம். சாத்தியமிரே மோட்சம், இப்போ மோட்சம்னா அதுதானே என்று கேட்டுக்கிறார். இப்போ அதில் ஒரு சந்தேகம் வந்துடுறது. சாத்தியமாவது முன்பின்றியிலே பின்பு உற்பத்தமாவது, சாத்தியம் என்றாலே சாதிக்கப்படுகிறதுனாலே
அது முன்னாடி இல்லாமல் இருக்கும், இப்பொழுது ஏற்படுவது என்று ஒரு அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கிறார். மேலே சொல்ல போறார், இல்லை இல்லை அப்படி கிடையாது, பல அர்த்தங்கள் இருக்கு, சாத்தியம்னா பல அர்த்தங்கள் இருக்கு என்று மேலே சொல்ல போகிறார். ஆனால் இங்கே ஒரு அர்த்தம் பிரசித்தமான அர்த்தத்தை எடுத்துக்கிறார். ஒன்று சாதிக்கப்படுகிறதுன்னு என்ன அர்த்தம், முன்னாடி இல்லாமல் இருக்கு, இப்போ கிடைக்கிறது. இவர் ஒரு சாதனையை பண்ணினார், இவர் சாதித்தார், சாதனையை பண்ணினார்னா என்ன அர்த்தம், முன்னாடி அந்த சாதனையானது இல்லை, இப்பொழுது இவராலே பண்ணப்பட்டது. ஒரு ஓட்டப்பந்தயத்திலே மிக குறுகிய காலத்திலே ஓடினார், ஓடி அந்த எல்லையை கடந்தார் அப்படின்னா அப்போ அந்த எல்லையை கடந்தது முன்னாடி இல்லை, அப்போ அது வரைக்கும் அது சாதிக்கப்படவில்லை, இவர் பண்ணினால சாதிக்கப்பட்டது. அப்போ இல்லாததை ஏற்படுத்துவதானே சாத்தியம் என்று கேட்டுக்கொண்டு அதுக்கு மேலே விளக்கம் சொல்ல போகிறார். முன்பின்றியிலே பின்பு உற்பத்தமாவது. அப்போ அப்படி உற்பத்தமாவதுன்னு சொல்லிட்டோம்னா அப்போ அதுக்கு இன்னொரு ஆபத்து வேற வந்துடுறது. உற்பத்திய விநாச யோகாத்து என்று, எது உற்பத்தி ஆகிறதோ அது அழியும், எது ஒன்று படைக்கப்பட்டாலும் அது அழியும் என்னைக்காக ஒரு நாள். எது அழியாமல் இருக்கும், இப்போ ஆத்மா அழியாமல் இருக்கு, பகவான் அழியாமல் இருக்கான், இதெல்லாம் படைக்கப்படாதது, எப்பொழுதும் இருப்பது அழியாமல் இருக்கு. அதே உடம்பு படைக்கப்படுறது, இவனுக்கு ஒரு உடம்பு கிடைக்கிறதுனா அது என்னைக்கோ ஒரு நாள் முடியறது. அதே போல் பொருள், ஏதோ ஒரு செல்வம் வருது அது போகிறது, இதே போல் எல்லாம் எது படைக்கப்படுறதோ அது அழிக்கப்படுறதே. அப்படி அந்த காரணத்தை எடுத்து காட்டுறார். உற்பத்திய விநாச யோகாத்து, ஒன்று பிறக்கும் பொழுதே அது எப்பொழுது அழிவுங்கிறதோட சேர்ந்து தான் இருக்கு என்று, உற்பத்தமாய் நசிக்குமாகில், இப்படி உற்பத்தியாகக்கூடியது நசிக்கும் என்று சொன்னால் உப்பேயமான பகவத் பிராப்தி ரூப மோட்சம் நசிக்குமாய் இருந்ததி என்னில். இப்போ உற்பத்தமானது நசிக்கும் என்று இருந்தால் அப்போ உப்பேயம் இங்கே, உப்பேயம்னா சாதிக்கப்படுவது எது, பகவத் பிராப்தி ரூப மோட்சம், பகவானை அடைந்து இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற்று பகவானை அடைவது, அதுதானே பகவத் பிராப்தி ரூப மோட்சம்னா. அதாவது மோட்சம்னா விடுதலை. இந்த இடத்துல மோட்சம்ங்கிறது எப்படி விடுதலை, வெறுமனே நாம் விடுதலை அடைகிறோம்னா இல்லை இல்லை, பகவானை அடைவது என்கிற விடுதலை, சம்சாரத்திலேருந்து விடுதலை மட்டும் இல்லை, போய் பகவானை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட பகவத் பிராப்தி ரூப மோட்சம் நசிக்குமாய் இருந்ததின்னா அப்போ அதுவும் அழிந்து போகும் போல இருக்கே என்றால் என்னில். இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு அதுக்கு பதில் சொல்ற, நசியாது, அப்படியெல்லாம் அழியாது, இந்த மோட்சங்கிறது நிரந்தரமானது, நச்ச புனராவர்த்ததே என்றெல்லாம் சொல்லப்படுறதே. ஒரு முக்தனானவன் இந்த உலகத்தை போய் அடைந்தான்னா இந்த உலகத்துக்கு திரும்ப வருவதில்லை என்றெல்லாம் சொல்லப்படுறதே. அனாவிருத்தி சப்தாத்து, அனாவிருத்தினா திரும்பி வருவது இல்லை. எதனாலே, வேதம் அப்படி சொல்லி, சப்தாத்துனா சப்தம், வேதம் அப்படி சொல்லுகிறது. அதனால தான் அதான் இந்த பிரமாணத்தை தான் எடுத்து காட்டுறார், நச்ச புனராவர்த்ததே என்று இப்படி சொல்லப்பட்டிருக்கே. அதனாலே இங்கே நசியாது என்று கேட்டுக்கொண்டு என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு விளக்கம் அளிக்கிறார். அது எப்படின்னா, இதுக்கு 2 பிரகாரம் உண்டு, அதாவது இதை 2 விதத்திலே விளக்கலாம், 2 விதமாக விளக்கலாம். அதிலே முதல் விதமான விளக்கம் அது என்னன்னா, முதல் பிரகாரம்னா முதல் வழி, எப்படி இந்த மோட்சத்துக்கு அழிவில்லை என்பதை முதல்ல ஒரு விதமாக விளக்குகிறார். அது என்னன்னா, இதுக்கு 2 பிரகாரம் உண்டு. அதில் ஒன்று சாத்தியம்தான் உற்பாத்தியம் என்றும், பிராபியம் என்றும், விகாரியம் என்றும், சம்ஸ்காரியம் என்றும் 4 பிரகாரமாக இருக்கும். சாத்தியம்னு சொல்றோமே, சாத்தியம்னு சொல்றது நீ என்ன சொல்லுகிறாய், சாத்தியம் என்றாலே முன்னாடி இல்லாதது புதிதாக உண்டாக்கப்படுவது அப்படிதான் நீ சொல்ற. அது மட்டும் சாத்தியம் இல்லை, சாத்தியம் என்பது 4 விதமாக இருக்கும். அது என்னன்னா, சாத்தியம்தான் உற்பாத்தியம் என்றும், உற்பாத்தியம்னா ஏற்படுத்தப்பட்டது, முன்னாடி ஒன்று இல்லாமல் இருந்தது இப்பொழுது அது வந்திருக்கிறது. பிராபியம் என்றும், அடுத்தது பிராபியம் அடைவது, ஒரு இடத்தை அடையிறோம் அது பிராபியம். இந்த பிரபத்தியங்கிறதே அடையிறது, பிராபியம்ங்கிறதோட தொடர்புடையது, சரி, பிராபியம் என்றும். விகாரியம் என்றும், விகாரியம்னா மாறுபாட்டை அடைவது, ஒரு பொருள் அதனுடைய சுபாவம் மாறுபடுகிறது, அது விகாரியம் என்று சொல்லப்படுறது. அடுத்தது சம்ஸ்காரியம், சம்ஸ்காரியம்னா சம்ஸ்கரிக்கப்படுவதுன்னா அதுவும் ஒரு விதமாக விகாரம் போலத்தான். ஆனால் அது என்னன்னா, அந்த பொருள் அப்படியே கூட இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஏதோ ஒன்று அதிகப்படியாக ஆக்குகிறார்கள்.
அதுதான் சம்ஸ்காரங்கிறது. இப்போ நமக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நாம் அப்படியே தான் இருக்கோம். ஆனால் நமக்கு அதிகப்படியாக அது ஒரு அலங்காரத்தை பண்ணியிருக்கா. தாபம், புன்றம், நாமம், மந்திரம்னு ஒரு அலங்காரங்கள்லாம் பண்ணியிருக்கா. அதே போலேன்னு வச்சுக்கலாம் இந்த சம்ஸ்காரம் என்பது. இப்படி 4 விதமாக சாத்தியம் என்பது விளக்கப்படுகிறது. அது என்னென்ன அதையும் விளக்குறார் அவரே. அவற்றில் உற்பாத்தியமாவது, அதில் உற்பாத்தியம் உண்டாக்கப்படுகிறது அப்படின்னா எதுன்னா, கட்டம் கரோதி பட்டம் கரோதி போலே முன்பு இன்றியிலே பின்பு உண்டாவது. பானை, ஒரு பானையானது உண்டாயிருக்கிறது, குடத்தை செய்கிறான். கட்டம் கரோத்தினா குடத்தை செய்கிறான், பட்டம் கரோத்தினா அவன் நூலை நெய்கிறான், துணியை நெய்கிறான் என்றெல்லாம் சொல்லப்படுறது. இதெல்லாம் முன்பு இன்றியிலே பின்பு உண்டாவது. இதுல என்ன ஒரு இதுல நமக்கு சிலது பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிறது போல இருக்கும். இப்ப விகாரியம்னு பார்க்க போறோம் மேல, அதுவும் இதுவும் ஒரே இது மாதிரி அப்படின்னு தெரியும் நமக்கு. ஆனா இதுல என்னன்னா, இந்த இடத்துல சொரூபமே மாறி இருக்கு. இப்போ மண்ணுங்கிறது குடமாக ஆகியிருக்கிறது, அது அச்சித்து. அச்சித்திலே இந்த மண்ணுங்கிற பொருள் தானே குடமாக மாறிவிட்டது. அதனுடைய ஒரு தன்மை மாறவில்லை, அந்த மண்ணே குடமாக மாறி இருக்கிறது. அது இங்கே உற்பாத்தியம் என்று சொல்லப்படும். மண்ணே குடமாக இருக்கிறதுனால முன்னாடி குடம்ங்கிறதே இல்லை, இப்பொழுது குடம் என்பது உண்டாயிருக்கிறது. அதனாலே அது உற்பாத்தியம்னு சொல்லப்படுறது. ரெண்டாவது பிராபியமாவது, கிராமம் கச்சதி ராஜானம் கச்சதி. இது பிராபியம். பிராபியம்னா ஒரு இடத்தை அடைவது. இவன் கிராமத்தை அடைகிறான், அரசனை அடைகிறான். இப்ப இதுவும் சாதிக்கப்படுறது. இப்போ நான் இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன், அப்போ எனக்கு அந்த இடத்தை பிராப்தி அடைந்தது. இப்போ பரமபத பிராப்தின்னு சொல்றோமே. பரமபத பிராப்தினா ஆத்மா இங்கிருந்து அங்கே போவது, அங்கே போய் சேர்வது, அதுதானே பரமபத பிராப்தின்னு சொல்றோம். அப்போ அதுவும் ஒரு சாத்தியம்தான். அது ரெண்டாவது. அடுத்தது காம் தோக்தி பயக என்று முன்பே சித்தரூபமான வஸ்துவை அதிகாரிக்கு இடுகை, விகாரியம் ஆவது. காம் தோக்தி பயகன்னு இப்ப இதுவும் பிராபியம்தான். அதாவது கிராமத்தை அடைகிறான், பசுவை பால் கறக்கிறான் என்ற இடங்களில் அதிலேயும் அதே தான் சொல்றார். பசுவை பால் கறக்கிறான். காம் தோக்தி பயக. காம்னா பசு, அந்த பசு இடத்திலிருந்து தோக்தி இந்த பால், அதை தோக்தினா அதை கறக்கிறான், பயக பால், பசுவிடத்திலிருந்து பாலை கறக்கிறான் என்று சொல்வதும் ஒரு விதத்திலே ஒரு அடையிறது தான். அவனுக்கு அந்த பசுவுடைய அந்த பாலானது உள்ளே இருக்கு, அதை வெளியில் எடுத்திருக்கான். அப்போ வெளியில் எடுத்திருக்கான்னா அவன் அந்த பாலை அடைந்திருக்கிறான் என்று தானே அர்த்தம். இப்போ பாலை உண்டாக்கவும் இல்லை, மாற்றவும் இல்லை. பால் அந்த பசுவிடத்துல இருக்கு, அது இவன் கைக்கு வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் பிராபியம் என்று சொல்லப்படுறது. அதாவது ஒரு விஷயத்தை அடைவது, பெறுவது என்று சொல்லப்படுறது. அடுத்தது விகாரியமாவது க்ஷீரம் அபியஞ்சயதி. க்ஷீரம் அபியஞ்சயத்தின்னா பாலை உரைய வைக்கிறான், பாலை தோச்சு தயிராக்குறது. அதுக்கு மேலே திரபுசீசே ஆவர்த்தயதி. திரபுசீசே ஆவர்த்தயத்தின்னா இந்த ஈயங்களை உருக்குவது. ஈயத்தை உருக்கி, இப்போ பித்தளை பாத்திரம்லாம் இருந்தால் அதில் நாம் நேர தளிகை பண்ண பதார்த்தங்களை வைக்க முடியாது, அதனால அதுக்கு மேலே ஈயத்தை பூசணும். அப்போ அந்த ஈயங்கிறது ஏற்கனவே இருக்கு, அதை உருக்கிறான். அது திட நிலையில இருக்கிறத திரவ நிலையில மாற்றி அந்த பாத்திரத்து மேலே படியை விட்டு திருப்பி அது திட நிலையில மாறிடுறது. அப்போ அந்த நிலை தான் மாறுறது, ஆனால் அந்த பொருள் மாறவில்லை, பொருள் அப்படியே தானே இருக்கு. அப்படி இதெல்லாம் விகாரியம்னு சொல்லப்படுது. அப்போ அந்த ஒரு பொருளுடைய தன்மை மாறினால் அது விகாரம், பொருளே மாறினால் அது உற்பன்னம் என்று சொல்லப்படுறது. ஏன்னா ரெண்டு நம்ம கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அதுக்கு தான் இந்த சொரூபமே மாறுவது. அச்சித்தை பொறுத்தவரை சொரூபமே மாறினா அது உற்பன்னம் என்று சொல்லப்படுறது. சுபாவம் மாறுவது, இப்போ பால் தயிராக மாறி இருக்குன்னா இந்த பாலுடைய சுபாவம், அது இனிப்பா இருந்தது இப்போ புளிப்பா எடுத்து, அது ஜலமா இருந்தது கெட்டியாயிருக்கு. அதனால இது அந்த சுபாவம் மாறி இருக்கு. இப்படி பாலை தயிராக்குகையும் ஈயங்கள் உருக்குகையும் இது விகாரியம்னு சொல்லப்படுறது. அடுத்தது சம்ஸ்காரியமாவது விரீஹீன் புரோக்ஷதி விரீஹீன் அபஹந்தி என்று வஸ்து தன்னை காரியாந்தர யோக்கியமாக பண்ணுகை. சம்ஸ்காரியம்னாலே, சம்ஸ்காரம் என்றாலே ஒரு பொருளை வேறொரு காரியத்துக்கு யோக்கியத்தை உடையதாக ஆக்குவது.
இப்போ இந்த இடத்துல விரீஹீன் புரோக்ஷதி, நெல்லை புரோக்ஷணம் பண்ணினான். பொதுவாகவே ஏதோ ஒரு பொருள் நமக்கு வெளியிலேருந்து வருது, அது வந்த உடனே சுத்தி பண்ணிக்கணும். ஏன்னா யார் எப்படி வேணுமானாலும் அதை கையாண்டு இருப்பார்கள். அதுவும் இந்த காலத்தில் நம்ம சொல்லவே வேண்டாம். ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம், காய்கறி வாங்குகிறோம், அவன் கையில் ஏதோ ஒரு லோட்டா வச்சுட்டு அதை ஏதோ ஒரு பக்கம் தூப்பி சாப்பிட்டுட்டே இருக்கான். அந்த கையோடய தான் எடுக்கிறான், அந்த காயை நமக்கு எடை போட்டு நம்ம கொடுக்குறான். இப்போ எச்சிக்கையோடய அவன் கொடுக்குறான். அதை நம்ம வாங்கி என்ன பண்ணணும், சுத்தி பண்ணி வச்சுக்கணும். இது அந்த சுத்தி பண்ணுறதுங்கிறது அப்போ அந்த பொருளும் மாறல, அதுக்கு அதனுடைய சொரூபமும் மாறல, சுபாவமும் மாறல. ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணுறோம், இல்லை ஜலத்தை போட்டு அலம்புறோம், இல்லை வெயிலில் இருக்கிறோம், ஒரு பொருள்களை ஒரு விதமாக சுத்தம் பண்ணுவார்கள். அப்படி அந்த காரியம் அது இங்கே விரீஹீன் புரோக்ஷதி என்று காட்டப்படுது. அதே போல் விரீஹீன் அவஹந்தி, இந்த நெல்லை குத்துவோம். சில இடங்கள்ல யாகத்தில் நெல்லை உபயோகப்படுத்தணும், அதை குத்தி உபயோகப்படுத்தணும் என்று அது குத்தணுங்கிறதே ஒரு காரியமாக இருக்கும். அந்த ஒரு கிரமங்களிலே நெல்லை குத்தி தான் அங்கே கொண்டு போய் வைக்கணும் என்று இருக்கும். இப்படி அந்த வஸ்து தன்னை காரியாந்தர யோக்கியமாக பண்ணுகை. வேறொரு காரியத்துக்கு காரியாந்தரம்னா வேறொரு காரியத்துக்கு. இப்போ நெல்லா இருக்கு, அந்த நெல் அதை ஒரு யாகத்திலே உபயோகப்படுத்தணும், அந்த காரியத்துக்கு உபயோகப்படுத்தணும், அதுக்கு யோக்கியமாக ஆக்குவது என்று. அதுக்கு என்ன பண்ற, ஒரே ஒரு புரோக்ஷணம் தான், ஒரு ஜலத்தை எடுத்து அவன் புரோக்ஷணம் பண்றான், அவ்வளவுதான். ஆனா அதுவே அந்த சம்ஸ்காரத்தை கொடுத்து அது வேறு ஒரு காரியத்துக்கு உபயோகமாக ஆக்குறது, யோக்கியமாக ஆக்குகிறது என்று காட்டுகிறார். எங்கும் அப்படி இந்த நாலு விதமாக இந்த சாத்தியம் என்பது இருக்கு என்று காட்டி, எங்கும் இங்கே எப்படி இருக்கு என்றால், பிரம்மவிதாப்னோதி பரம் என்றும், பராத்பரம் புருஷம் உபைத்தி திவ்யம், பரம் ஜோதிர் உபசம்பத்ய என்றும், உன்னை எய்தி என்றும், பண்டே சித்தரூபனான பரமாத்மாவை இவன் கிட்டுகையால் பிராப்தியம் நித்தியமே ஆகிறது. இங்கே எப்படி இருக்கு, இவன் பகவானை அடைகிறான் என்று சொன்னால், பகவானை பெறுகிறான் என்று சொன்னால், இந்த இடத்துல அவன் சாதிக்கப்படுகிறான். பகவான் என்பவன் இவனுக்கு சாதிக்கப்பட்டவனாக ஆகிறான். சாதிக்கப்பட்டவனா எப்படி சாதிக்கப்பட்டிருக்கான்னா, இந்த பகவான் புதிதாக உண்டாக்கப்படுவதில்லை, இது உற்பத்தம் இல்லை, இது பிராப்தியம் என்ற அந்த தலைப்புக்குள்ளே வந்துடுறது. இப்போ பிராப்தியம்னா என்ன அர்த்தம், எப்படி ஒரு கிராமத்தை அடைந்தான் என்பதை போல இருக்கிற பகவானை அவன் அடைந்தான். அப்போ பகவானை புதுசாக உண்டு பண்ணலை, ஏன்னா உண்டு பண்ணால் தானே அழிவு ஏற்படும் சொல்லலாம். இங்கே இந்த பிராப்தியத்துக்கு அழிவு கிடையாது, ஏன்னா பகவான் எப்பொழுதும் இருக்கிறவன், நாம் போய் அவனை அடைகிறோம் என்று காட்டுகிறார். அதுக்கு தான் பிரமாணங்கள் எடுத்து காட்டியிருக்கார். பிரம்மவிதாப்னோதி பரம், இது தைத்திரிய உபனிஷத்துல இருக்கக்கூடியது. பிரம்மத்தை உபாசிப்பவன் மேலான பலனை அடைகிறான், பிரம்மத்தை உபாசிப்பவன் மேலான பலனை அடைகிறான்ங்கிறது. அப்போ இது புதுசா உண்டாக்கப்படலை, இருக்கிறவன் இங்கே சம்சாரத்தில் இருக்கிறவன் பரமத்தை போய் அந்த பிரம்மத்தை அடைகிறான். அடுத்தது பராத்பரம் புருஷம் உபைத்தி திவ்யம், மேலானதிலும் மேலான திவ்ய புருஷனை அடைகிறான் என்று. இது முண்டக்க உபநிஷத்திலே பரமதத்தை அடைவது, பகவானை அடைவது என்று சொன்னால், அந்த எம்பெருமான் ஏற்கனவே இருக்கான், உயர்ந்தவனாக, எல்லாரையும் விட உயர்ந்தவனாக இருக்கிறான், அவனை அடைவது என்று சொல்லப்படுறது. பரம்ஜோதிர் உபசம்பத்ய என்று சாந்தோக்கிய உபநிஷத்திலே காட்டப்படுறது. பரஞ்சோதியான அந்த பகவான் அவனை அடைந்து என்று அங்கேயும் அடைந்துன்னு சொல்லப்படுவதனாலே என்றும். அதுக்கு மேலே ஆழ்வாருடைய பாசனமும் எடுத்திருக்கார் பெரிய திருமொழியில. உன்னை எய்தி என்று அந்த இடத்துல, உன்னை எய்தினா உன்னை அடைந்து என்று தானே அர்த்தம். அப்போ நீ இருக்கிறாய், உன்னை நான் எய்தினா உன்னை அடைந்து என்று அர்த்தம் என்றும். பண்டே சித்தரூபனான பரமாத்மாவை இவன் கிட்டுகையால் பிராப்தியம் நித்தியமே ஆகிறது. இவன் பண்டே சித்தமான எம்பெருமான், சித்தமான ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமானை இவன் கிட்டுகையாலே அடைவதனாலே பண்டே இருக்கக்கூடிய சித்தரூபனான பரமாத்மாவை இவன் கிட்டுகையால் பிராப்தியம் நித்தியமே ஆகிறது என்று காட்டுகிறார். இது ஒரு பிரகாரம். அப்போ இந்த இடத்துல சாத்தியம் என்பது பிராப்தியம் என்றே காட்டப்படுகிறது. இதுக்கு அடுத்தது இனி மற்ற பிரகாரம் நித்யோ நித்யானாம் என்றும், அஜோஹ்யேக என்றும், நஹி விஜ்ஞாத்துர் விஜ்ஞாத்தேர்
விபரிலோபோ வித்யதே என்றும் பரணன் மலர் சோதி என்றும் ஆத்மாக்கள் நித்தியராகையாலும் இவர்களுக்கு தர்மமான ஞான ஆனந்தாதிகள் நித்தியங்களாகையாலும் தமசா கூட்டமக்ரே பிரகேதம் என்றும் தயோ திரோஹிதத்வாச்ச சக்தி க்ஷேத்ரஜ்ஞ சம்ஹிதா என்றும் ஆத்மஸ்வரூப தர்மங்களுக்கு திரோதாயகமான பிரகிருதி சம்சர்க்கம் போய் ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்யதே என்றும் ஆவிர்பூத ஸ்வரூபஸ்து என்றும் அவபோதாதயோ குணாஹ பிரகாஷ்யந்தே ந ஜன்யந்தே நித்யா ஏவாத்மனோ ஹிதே என்றும் ஸ்வாபாவிக ஆகாரம் விஸ்திருத்தமாய் உட்பாத்தியமன்றிக்கே ஒழிகையாலும் நித்தியமாகிறது என்ற பிரகாரம். இது ரெண்டாவது வழி. முதல் வழி இந்த சாத்தியம் என்பதிலே 4 விதமாக இருக்கும். அதிலே இது பிராப்பியம் என்ற வழி, இந்த பிராப்பியம் என்ற விதத்திலே அடங்கும் என்று அந்த விதத்தில் விளக்கிட்டார். அதுக்கு மேலே ரெண்டாவது பிரகாரம் இன்னொரு விதமாக எப்படி விளக்குறாருன்னா, பொதுவாகவே என்ன சொல்லப்படுறது சாஸ்திரத்திலே, ஆத்மாக்கள் நித்தியம், பரமாத்மாவும் நித்தியம், நித்தியோ நித்தியானாம் சேத்தனஸ்தேத்தனானாம்னு எம்பெருமானும் நித்தியம், ஆத்மாக்களும் நித்தியம். இப்படி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இந்த சம்சாரத்தில் இருக்கும்போது என்ன ஆகிறார்கள்னா, அவர்களுடைய இந்த பரிசுத்தாத்ம ஸ்வரூபத்துக்கு மேலே ஒரு திரோதானமாக ஒரு மூடி போலே ஒன்று, ஒரு திரையை போலே மறைத்திருக்கிறது, இந்த ஞானத்தை மறைத்திருக்கிறது. அந்த திரையானது விலகிவிட்டது என்றால் இருக்கிற ஆத்மா அந்த பகவானை நன்றாக உணர்கிறான், உணர்ந்தால் அந்த பகவானை அடைகிறான். அப்போ இந்த இடத்துல இவனுக்கு இந்த ஞானம் என்பதும் சரி, இவனுக்கு இருக்கக்கூடிய இந்த தெளிவு, இதெல்லாம் புதிதாக உண்டாக்கப்படுவதில்லை, இருக்கு. இப்போ எப்படி கண்ணாடியில் ஒளி இருக்கு, அதுக்கு மேலே தூசி இருந்தால் தூசியை போக்கினா கண்ணாடியில் இருக்கிற அந்த ஒளி மூலமாக நமக்கு பிம்பம் தெரியறதே. அதே போல் ஒரு சூரியன் இருக்கான், மேலே மேகம் மறைச்சிருக்கு, மேகம் சின்னது தான், சூரியன் பெரியவன் தான். ஆனால் அந்த பெரியவனான சூரியனை இந்த சின்னதான மேகம் மறைச்சிருக்கு. மேகம் விலகிடுத்துனா சூரியன் தெரிஞ்சிடுறதே. இப்போ சூரியன் இருக்கிற சூரியன் தானே. இப்போ மேகம் போனதுனால சூரியன் புதுசாக உண்டானான்னு சொல்வார்களா? யாரும் சொல்ல மாட்டார்கள். இப்போ கேட்குறதா? இப்போ கேட்குறதா? சரி. அப்போ இந்த ரெண்டாவது பிரகாரம் படி பார்த்தோம்னா, இவன் இந்த ஆத்மாக்கள் எல்லாரும் நித்தியமா இருக்கிறார்கள், பகவானும் நித்தியமா இருக்கான். ஆத்மாக்களுக்கு ஞானத்திலே ஒரு மறைப்பு திரை போடப்பட்டிருக்கிறது. அந்த திரையான அஜ்ஞானம் என்ற திரை விலகிடுத்துன்னா அவன் அந்த பகவானை அடைகிறான் என்று காட்டப்படுறது. அதுதான் இந்த விளக்கம். அது என்னங்கிறத பார்க்கலாம். இனி மற்ற பிரகாரம் நித்தியோ நித்யானாம் என்றும் அஜோஹ்யேக என்றும் நகி விஜ்ஞாத்துர் விஜ்ஞாத்தேர் விபரிலோபோ வித்யதே என்றும் பரணன் மலர் சோதி என்றும் ஆத்மாக்கள் நித்தியராகையாலும். இந்த பிரமாணங்கள் எல்லாமே ஆத்மா நித்தியமானவர்கள், ஆத்மாக்கள் நித்தியமானவர்கள் என்பதை முதல்ல சொல்கிறார். நித்தியரான பல சேத்தனரே ஒரு நித்திய சேத்தனான இருப்பவன் ஈசன். இது கட்டவல்லியில் இருக்கிறது, ஸ்வேதஸ்வதர உபநிஷத்திலே இருக்கு. பகவான் அவனும் ஒரு சேத்தனன், ஆத்மாக்களும் சேத்தனர்கள். ஆனால் பகவான் எப்படி இருக்கான்? பரமச்சேத்தனாக இருக்கிறான், ஆத்மாக்கள் சேத்தனர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு பிரமாணம். அடுத்தது ரெண்டாவது பிரமாணம் அஜோஹ்யேக. அஜோஹ்யேகன்னா இந்த ஆத்மாவானவன் பிறப்பற்றவனாக இருக்கிறான். ஒரு ஆத்மா அவன் பிறப்பற்றவனாக இருக்கிறான் என்று காட்டப்படுறது.
அடுத்தது பிருஹதாரண்யக உபநிஷத்தில் இருக்கக்கூடியது. நஹி விஜ்ஞாத்துர் விஜ்ஞாத்தேர் விபரிலோபோ வித்யதே என்றும், இந்த அறிபவனான இந்த ஜீவன், இந்த ஜீவாத்மா, இவனுடைய அறிவுக்கு என்றுமே அழிவில்லை என்றோ. அப்போ இந்த ஆத்மாவுடைய ஞானத்துக்கு ஒரு நாளும் அழிவே இல்லை. அது என்ன, குறையிறது பெருகிறது. அதுதான் சுருக்கம் விரிவு என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கே தவிர அது மொத்தமாக அழிந்து போகாது என்று அறிபவனான ஜீவனுக்கு அழிவில்லை என்றோ என்றும். பரணன்மல சோதியோ, இது திருவாய்மொழியில கடைசியில சூழ்ந்தகன் ஆண்டு என்ன முடிவில் பெறும் பாழையோ, சூழ்ந்ததனில் பெரிய பரணன்மல சோதியோ என்று இந்த ஆத்மாவை ஒரு ஜோதியாகவே காட்டுகிறார். அப்போ ஜோதினா ஞானத்தை குறிக்கக்கூடியது. இப்போ ஞானம்னா அது எப்போவுமே இருக்குங்கிறதை காட்டுகிறது. பரணன்மல சோதி. அதுக்கு மேலே எம்பெருமான சொல்வது சுடர் ஞான இன்பமேயோ, ஞானம் ஆனந்தம் எல்லாம் பரிபூர்ணமாக இருப்பவன் என்று அங்கே எம்பெருமான் சொல்லப்படுகிறான். அப்படி பரணன்மல சோதியோ என்றும், ஆத்மாக்கள் நித்தியராகையாலும், இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆத்மாக்கள் நித்தியர்கள் தானே, நித்தியராகையாலும் இவர்களுக்கு தர்மமான ஞானானந்தாதிகள் நித்தியங்களாகையாலும், இவர்களுக்கு இந்த ஆத்மாக்களுக்கு தர்மம்னா அவர்களுடைய தன்மையாக இருக்கிறது ஞானம் ஆனந்தம் முதலானவைகள், அவைகளும் நித்தியங்கள் தான். ஏன்னா ஆத்மானாலே ஞானம் உள்ளவன் தானே ஆத்மா. இப்போ ஞானம் உள்ளவன் தான் ஆத்மானா அந்த ஞானம் அவனுக்கு எப்படி இல்லாமல் போக முடியும்? அது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அதனாலே ஞானானந்தாதிகள் நித்தியங்கள் ஆகையாலும் தமசா கூடம் அக்ரே பிரகேதம் என்றும், இது யஜுர்வேதத்திலே அஷ்டகத்திலே இருக்கக்கூடியது. பிரளய காலத்தில் தமசு ஒன்றே இருந்தது. இந்த மூல பிரகிருதி மட்டும்தான் இருக்கு பிரளய காலத்தில், அது மட்டும்தான் இருக்கு. அதுவும் தெரியாது, கண்ணுக்கு தெரியாத நிலையில இருக்கு. அது என்ன பண்றதுன்னா ஆத்மாக்களை எல்லாம் தனக்குள்ளே அடக்கி கொண்டு அந்த ஆத்மாக்களுக்கு ஞானம் இல்லையோ என்று தோன்றும்படிக்கு மறைத்து வைத்திருக்கிறது. ஞானம் இல்லாமல் போகாத ஆனால் முழுக்க மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுறது. அதுக்கு மேலே தயா திரோஹிதத்வாச்ச சக்தி க்ஷேத்ரஜ சம்யதா என்று இது விஷ்ணு புராணத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு வாக்கியம். அந்த பிரகிருதியினாலே ஜீவன் என்னும் பரமாத்ம சக்தி மறைக்கப்பட்டிருந்தபடியால் அந்த ஜீவாத்மாவுடைய ஞானமானது பிரகிருத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த வாக்கியம் சொல்றது என்றும், ஆத்மஸ்வரூப தர்மங்களுக்கு திரோதாயகமான பிரகிருதி சம்சர்க்கம் போய், இப்போ இந்த ஆத்மஸ்வரூப தர்மங்களுக்கு, ஆத்மஸ்வரூபம் அதனுடைய தர்மங்கள், ஆத்மஸ்வரூபம்னா இந்த ஜீவாத்மாவே நான் என்கிற உணர்வு, அந்த நான் என்கிற உணர்வு கூட வெளியில் தெரிய முடியாதபடிக்கு தான் அந்த இடத்துல மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே அதனுடைய தர்மங்கள்னா ஞானம் ஆனந்தம் முதலியவைகள், இவைகளுக்கெல்லாம் திரோதாயகமான, அதுக்கெல்லாம் திரையை போல இருக்கக்கூடிய பிரகிருதி சம்சர்க்கம், இந்த பிரகிருதியிலே இருக்கக்கூடிய தொடர்பு, இந்த பிரகிருதி சம்பந்தம் தானே அவனுக்கு அந்த ஞானத்திலே ஒரு குறைபாடை ஏற்படுத்துகிறது, ஞானத்தை குறைக்கிறது. அந்த சம்சர்க்கம் போய், அந்த தொடர்பு போய் ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்யதே என்றும், இது சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்படக்கூடியது. பரஞ்சோதியை அடைந்து ஜீவன் தன் ஸ்வரூபம் மலரப் பெறுகிறான். ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்யதே, நன்றாக அவனுடைய ஞானமானது மலர்கிறது. தன்னுடைய உண்மைத்தன்மையை அவன் உணர்கிறான். என்ன உண்மைத்தன்மை? சேஷபூத்தன், பகவானுக்கே அடிமை என்ற அந்த உண்மைத்தன்மையை அவன் உணர்கிறான். உணர்ந்து அவன் மலர்ச்சி ஏற்படுறது என்று சொல்லப்படுறது. ஆவிர்பூத்த ஸ்வரூபஸ்து, இந்த ஸ்வரூபமானது மலர பெற்றிருக்கிறது. எப்பொழுது? பரஞ்சோதியான பகவானை அடைந்து, இந்த பகவானை அடைந்த பிறகு இவனுக்கு தன்னுடைய ஸ்வரூபத்தை அவன் நன்றாக உணர்கிறான் என்று சொல்லப்படுறது. இது பிரம்மசூத்திரத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். அதாவது ஆவிர்பூத ஸ்வரூபஸ்து என்று சொல்லப்படுறது. இவன் பரஞ்சோதியை அடைந்து சொரூபம் மலர பெற்ற முக்தனே எல்லா அஷ்ட குணங்கள், அந்த குணங்களை உடையவனாக சொல்ல பெறுகிறான் என்று பிரம்மசூத்திரத்திலே காட்டப்பட்டிருக்கு. முக்தி அடைபவனுக்கு தான் 8 விதமான தோஷங்கள் போகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே அவன்கிட்ட தன் தோஷம் போயெடுத்துன்னா அவன் தன்னுடைய உண்மைத்தன்மையைத்தானே
வெளிப்படுத்துகிறான் என்று அங்கே காட்டப்படுறது என்றும், அதுக்கு மேலே அவபோதாதயோ குணாகா பிரகாஷ்யந்தே ந ஜன்யந்தே நித்யா ஏவாத்மனோ ஹி தே என்றும். இது விஷ்ணு தர்மத்தில் இருக்கக்கூடியது. இது ஒரு பெரிய பிரமாணம் எடுத்திருக்கார். யதான கிரியத்தே ஜோத்ஸ்னா மல பிரக்ஷாளனான் மனேஹே யதோதபான கரணாத் கிரியத்தே ந ஜலாம்பரம் சதேவ நீயத்தே வியக்திம் அசதः சம்பவ குதः ததா ஹேய குண துவம்சாத அவபோதாதயோ குணாக பிரகாஷ்யந்தே ந ஜனயந்தே நித்யா ஏவாத்மனோ ஹிதே என்று இந்த பிரமாணம் விஷ்ணு தர்மத்தில் இருக்கக்கூடியது. என்னன்னு விளக்கம் புத்தூர் சாமி காட்டியிருக்கார். மணியை சாணையில இட்டு கடைந்து அழுக்கு நீக்கினால் எப்படி ஒளியானது புதிதாக உண்டாகாமல் உள்ளதே வெளிப்படுகிறதோ, மணியிலே நல்ல சாணையை போட்டு தேய்க்கிறான். தேய்க்க அது அதில் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இப்போ அந்த ஒளியானது வெளியிலேருந்து கொண்டு வரப்பட்டதா உள்ளேயே இருந்ததா என்று கேட்டால் உள்ளேயே தான் இருந்தது. மேலே அழுக்கு மறைத்திருந்தது. இந்த சாணையை போட்டு தேய்க்க அழுக்கு போகிறது என்று அது எப்படி இருக்கோ அதே போல குளம் வெட்டினால் எப்படி ஜலம் புதிதாக உண்டாகாமல் உள்ள ஜலம் வெளியில வருது. குளம் வெட்டுறா வெளியிலேருந்து ஜலத்தை கொண்டு வந்து கொட்டணுமான்னு, அடியில பூமியில இருக்கிற ஜலம் தான் அங்கேருந்து வெளியில வருது. இருக்கிற ஜலம் வெளியில வந்திருக்கு. ஜலத்தை நான் உண்டாக்கிட்டேன், ஜலத்தை புதுசா உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லையே. ஜலம் கீழே இருக்கு, பூமியில மறைஞ்சின்னு இருக்கு. மேல இருக்கக்கூடிய அந்த தடைகள் நினைக்கினா ஜலம் வெளியில வந்துடுச்சு. அதே போல அப்படியே இந்த பிரகிருத்தியினுடைய தாழ்ந்த குணங்கள் எல்லாம் நசித்த அளவில் இவனை, இந்த ஆத்மாவை இந்த பிரகிருத்தியானது மூடிக்கொண்டிருக்கிறது. தேகம் என்கிற வடிவிலே அது நல்ல தாழ்ந்த குணங்களோட மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த தேகம் என்ற அந்த பிரகிருதிங்கிறது போன உடனே இவனுக்கு இயற்கையான ஞானம், ஆனந்தம் முதலான குணங்கள் நன்றாக வெளிப்படுகின்றன. அதுதான் பரிசுத்தாத்ம ஸ்வரூபம் என்று சொல்லுவார்கள். இந்த பரிசுத்தாத்ம ஸ்வரூபமானது ஏற்படுகிறது என்று காட்டுகிறார். அப்படி இதிலே சொல்லும்படிக்கும் என்றும் சுவாபாவிக ஆகாரம் விஸ்திருத்தமாய், சுவாபாவிக ஆகாரம் அதாவது இயற்கையான உருவம், இயற்கையான நிலை, அது விஸ்திருத்தமாய் அது நன்றாக விரிவடைந்து உட்பாத்தியமன்றிக்கே ஒழிகையாலும். அப்போ அது புதிதாக உண்டாகவில்லை, ஏற்கனவே இருக்கிறது தான் நன்றாக விரிந்திருக்கிறது. அப்படி உட்பாத்தியமன்றிக்கே ஒழிகையாலும் நித்தியமாகிறது என்ற பிரகாரம். இப்போ இது நித்தியமா இருக்கிறது எதனாலன்னா இந்த தன்மைகள் எல்லாம் இவனுக்கு ஏற்கனவே இருக்கு ஆத்மாவுக்கு. அதை பிரகிருதி என்பது மூடிக்கொண்டிருப்பதனாலே அந்த மூடல் விலகின பிறகு இவனுக்கு தன்னுடைய உண்மையான தன்மைகள் வெளியிலே வருகிறது. அப்படி இருக்கிறதுனாலே இவனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஞானமும் சரி, ஆனந்தமும் சரி, பரமபத பிராப்தியும் சரி, அது இவனுக்கு அழியப் போவதில்லை. ஏன்னா உள்ள இருக்கிற உண்மையான தன்மை தான் வெளியில வந்திருக்கு. அந்த இனிமே மூடுவதற்கு இந்த பிரகிருதி சம்பந்தமும் இல்லை. பிரகிருதி சம்பந்தம் இருந்ததுன்னா திரும்பவும் இதே போல ஞானத்திலே குறைபாடு ஏற்படலாம், ஞான சுருக்கம் ஏற்படலாம்னு சொல்லலாம். அது இல்லாமல் இவன் இந்த முக்தி அடைகிற தசையிலே ஞானத்துக்கு சுருக்கமே இல்லாத இடத்துக்கு போயிடுறதுனாலே அவனுக்கு இனிமேல் இந்த உபேயமானது அழியும் என்று சொல்ல முடியாது என்று காட்டுகிறார். இது ஒரு முக்கியமான விளக்கம். ஆக இந்த இடத்துல என்ன விளக்கத்தை காட்டியிருக்காருன்னா, உபாயத்தினாலே உபேயம் ஆனது கிடைக்கிறது. இந்த உபேயம் என்பது சாத்தியம் என்று சொல்லப்படுறது. சாத்தியம்னாலே சாதிக்கப்படுவது, சாதிக்கப்படுவதுன்னா உண்டாக்கப்படுவது. இப்படி உண்டாக்கப்படுவதாக இருந்தால் என்னைக்கோ ஒரு நாள் அழிக்கப்படும். அப்ப இது எப்படி பொருத்தமாக இருக்கிறது? அப்ப பகவான் அழிவுக்கு உட்பட்டவனா என்று கேள்வி வர, இல்லை அது கிடையாது. இது ரெண்டு விதமாக நாம் சொல்லலாம். சாத்தியத்திலே 4 வகை இருக்கு. அதுல இது பிராபியம் என்ற வகையிலே இருக்கிற பகவானை போய் அடைவது, அதுதான் இங்கே காட்டப்படுறது. அது ஒரு விதம். 2வது விதம், இவனுக்கு இருக்கக்கூடிய அழுக்கு விலகிறதுனாலே, இவனுடைய உண்மையான தன்மை வெளியிலே வருவதனாலே இவனுக்கு அந்த பரமபத பிராப்தியானது ஏற்படுறது. அதுக்கு மேலே அவனுக்கு அழுக்கு மூடுவதற்கு வாய்ப்பு இல்லாதனாலே அவனுக்கு அந்த உபேயமானது நிரந்தரமாக இருக்கிறது, அழிவதில்லை என்று இப்படி 2 விதமாக இதை காட்டியிருக்கார். இது இங்கே காட்டப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு மேலே கடைசியா
இந்த சரணாகதி லட்சணம் இங்கே எப்படி இருக்கிறது என்பதை கேட்டுக்கொண்டு அதை விளக்குறார். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம அனுபவிச்சது தான், ஓரளவுக்கு நம்ம படித்தாலே சேவித்தாலே புரிந்துவிடும். அதை பார்க்கலாம். கடைசியில் இந்த கடைசி பகுதியில் தான் இந்த அவதாரிகையில் சரணாகதி லட்சணமானது காட்டப்படுறது. அவையும் அப்படி ஆகிறது. எதுக்காக இங்கெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளை திரும்ப இதை விளக்குறாருன்னா, யாராவது இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் அர்த்தம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கூட இந்த சரணாகதி தத்துவம் என்னங்கிறது முழுமையாக புரியணுங்கிறதுக்காகத்தான் எல்லா விஷயத்தையும் எடுத்து காட்டுறாங்க. என்னென்ன கருத்து உண்டோ அத்தனையும் சேர்த்து ஒரே இடத்துல காட்டுகிறார். அவையும் அப்படி ஆகிறது. சரி, அந்த விஷயத்தை ஒத்துக்கிறோம். இப்படி எல்லாம் இந்த பூர்வபக்ஷி எல்லாத்தையும் ஒத்துட்டே வரான். இப்பிரதேசம் பிரபத்தி உபபிரமணம் பண்ணுகிறதாகில் அகம் அஸ்மி அபராதானாம் ஆலயः அகிஞ்சனः அகதிः त्वमेव உபாயபூதோ மே பவ இதி பிரார்த்தனாமதிः சரணாகதிः என்கிற பிரபத்தி லட்சணம் கிடந்ததோ என்னில். சரி, அதையும் ஒத்துட்டோம். இப்போ கடைசியில் இந்த பிரதேசம் இந்த சதுர்தேவ பிரபன்னாயங்கிற ஸ்லோகம் பிரபத்தி உபபிரமணம் பண்ணுகிறதாகில் பிரபத்தியை நன்றாக விளக்குகிறது. எப்படி விளக்குறதுன்னா, ஸ்லோகத்தால் விளக்குறது மட்டும் இல்லை, அவன் தன்னுடைய நடவடிக்கையினாலே விளக்கி காட்டுகிறான். விபீஷண ஆழ்வான் தான் சரணாகதி பண்ணி சரணாகதிங்கிறது என்னங்கிறத நமக்கு புரிய வைக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இப்பிரதேசம் பிரபத்தி உபபிரமணம் பண்ணுகிறதாகில் பிரபத்தியை விளக்குவதாக இருப்பதனாலே அகமஸ்மி அபராதானாம் ஆலயः அகிஞ்சனः அகதிः त्वमेव உபாயபூதோ மே பவ இதி பிரார்த்தனாமதி சரணாகதி என்று சொல்லப்பட்டிருக்கேன். சரணாகதினா என்னது? அகமஸ்மி அபராதானாம் ஆலய, நானும் அபராதங்களுக்கெல்லாம் இருப்பிடம். அகிஞ்சனக, என் கையிலே ஒன்றும் இல்லை, உபாயாந்திரங்கள் இல்லை. அகதிகி, எனக்கு வேறு போக்கிடம் இல்லை. தொமேவ உபாயபூதோ மே பவ, நீயே எனக்கு உபாயமாக ஆக வேணும். இத்தி பிரார்த்தனாமதி, இப்படி ஒரு பிரார்த்திக்கக்கூடிய புத்தி, அதுதான் சரணாகதிகி என்று சொல்லப்படுறதே. இந்த பிரபத்தி லட்சணம் கிடந்ததோ, இங்கே இருக்கா? விபீஷண ஆழ்வான் பண்ணக்கூடிய சரணாகதி இருக்கா என்று கேட்டுக்கொண்டு ஆமா இருக்கு என்று சொல்லுகிறார். என்னில் முதல்ல இருந்து ஒரு விஷயமா எடுத்து காட்டார். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் அனுபவிச்சதுதான். ராவணோ நாம துர்விருத்தோ ராட்சசோ ராட்சசேஸ்வரக தஸ்யாக மனுஜோ பிராத்தா விபீஷண இதி ஸ்ருதக என்று இதில் விபீஷண ஆழ்வான் தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுதே தான் ராவணனுடைய தம்பி, அதனாலே எனக்கு அவனுடைய தோஷமெல்லாம் எனக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ராட்சசன், விபீஷணன் எனக்கு பேரு, என்னை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவா, இப்படியே எனக்கு இவ்வளவு தோஷம் இருக்கு என்று தன்னுடைய தோஷங்களை முதல்ல அறிவிக்கிறான். அதை சொல்லுகிறார். என்று ராவண சம்பந்தத்தாலும் பீஷயசே ஸ்ம பீரோ பீரோ என்று நாம நிர்வச்சனத்தாலும் சதோஷத்தை முன்னெடுகையாலே அகமஸ்மி அபராதானாம் ஆலயக என்னும் அர்த்தம் சொல்லுகிறது. அகமஸ்மி அபராதானாம் ஆலயக, நான் அபராதங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதை விபீஷண ஆழ்வான் இங்கே பண்ணி காட்டியிருக்கிறான். எப்படி என்றால், நான் ராவணனுடைய தம்பி, ராவணோ நாம துர்விருத்தோ ராட்சசோ ராட்சசேஸ்வரக, அவன் ரொம்ப ராவணன் என்று பெயர் பெற்றவன், ரொம்ப தீய நடவடிக்கைகளை உடையவன், ராட்சசர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன், அவனுடைய தம்பியான நான், என் பெயர் விபீஷணன் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லியிருக்கான் இல்லையா. அதுலேருந்து என்ன தெரியுது? ராவண சம்பந்தம் இருக்கு, கெட்டவனுடைய சம்பந்தம் எனக்கு இருக்கு. அதுக்கு மேலே என்னுடைய பேரே எப்படி இருக்கு, மற்றவர்களை துன்புறுத்துவேன் பயமுறுத்துபவன் என்று காட்டுகிறது என்று சதோஷத்தை முன்னிடுகையால் முதல்ல வரும்பொழுதே அவன் தன்னுடைய தோஷத்தை சொல்லிக் கொண்டுதான் வருகிறான். அதனாலே அகமஸ்மி அபராதானாம் ஆலயக என்னும் அர்த்தம் இங்கே காட்டப்பட்டது. சரணாகதி பண்ணும்பொழுது தன்னுடைய அபராதங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு வந்து பண்ண வேண்டும். அதை விபீஷணன் இங்கே பண்ணியிருக்கிறான். இது விபீஷண சரணாகதி எவ்வளவு உயர்ந்த சரணாகதிங்கிறத காட்டுறார். எல்லா அம்சங்களும் பொருந்தி இருக்கிறதுங்கிறத காட்டுறார். அடுத்தது இரண்டாவது விஷயம், ராஜ்யம் பிரார்த்தைய மானஷ்ட என்று தனக்கு ராஜ்யம் வேண்டி வந்தவனாய் பெருமாளுக்கு ஒரு கிஞ்சித்காரம் பண்ண வந்தவன் அல்லாமையாலே அகிஞ்சனகா என்னும் அர்த்தம் சொல்லுகிறது. அகிஞ்சனகன்னா ஒரு கைமுதல் இல்லாதவன், ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், அதை அதுக்காக பதிலாக எதிர்பார்த்து வந்திருக்கேன்னு சொல்லலைங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ராஜ்யம் வேணும் என்று கேட்டு வந்திருக்கான் என்று அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறார். அவன் கேட்டு வந்தானோ இல்லையோ, அது பெருமாள் இல்லைன்னு சொல்லிட்டார். இருந்தாலும் மற்றவர்கள்லாம் அப்படி நினைக்கிறார்களே, அவன் ராஜ்யத்தை ஆசைப்பட்டு வந்திருக்கான்ட்டு. அப்படி ராஜ்யம் பிரார்த்தையமானஷ்ட என்று தனக்கு ராஜ்யம் வேண்டி வந்தவனாய் பெருமாளுக்கு ஒரு கிஞ்சித்காரம் பண்ண வந்தவன் அல்லாமையாலே, பெருமாளுக்கு ஒரு கிஞ்சித்காரம் பண்ண வந்தவன்னு இருக்கலாம், பண்ணி வந்தவன்னு இருக்கலாம். இது வரைக்கும் பண்ணியும் வரல அவன்,
இனிமே பண்ணணும்னு வரல. அவன் உதவி பண்ணுவாங்கிறது அடுத்த பட்சம். ஆனா அதை சொல்லிக்கொண்டு வரவில்லை. நான் உதவி பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லலை. அப்படி இருக்கிறதுனாலே அகிஞ்சனக என்னும் அர்த்தம் சொல்லுகிறது. இப்போ அகிஞ்சனக என்னிடத்துல கைமுதல் இல்லை என்று சொல்லுவது இங்கே நன்றாக இந்த செயலினாலே காட்டப்பட்டது. அடுத்தது துவாம்சு திக் குலபாம்சனம் என்று தள்ளிவிடும்படி சோதர பிராத்தாவுக்கு உட்பட ஆளன்றிக்கே போர்கையாலே அகதிகி என்னும் அர்த்தம் சொல்லுகிறது. சோதர பிராத்தனா தன்னுடைய அதே வயிற்றிலே பிறந்த ஒரு அண்ணன், அவனுக்கும் கூட ஆளன்றிக்கே போர்கையாலே அவனும் கூட வேண்டாங்கிறான். கூட பிறந்த அண்ணனே இவனை வேண்டாம், அதுவும் என்னன்னு சொல்லி துவாம்சு திக் குலபாம்சனம், இந்த குலத்துக்கே ஒரு கோடரியாக வந்திருக்கிறாய், உன்னை நான் சுட்டால் என்ன என்று சொல்லும்படிக்கு என்று தள்ளிவிடும்படி சோதர பிராத்தாவுக்கு உட்பட ஆளன்றிக்கே போர்கையாலே, இந்த உடன் பிறந்தவனான ஒரே வயிற்றிலே பிறந்தவனான அவனுக்கும் கூட வேண்டாம் என்று தள்ளப்பட்டதனாலே அகதிகி என்ற அர்த்தம் சொல்லுகிறது. அப்போ இவனுக்கு கத்தியே இல்லை, தன்னோட கூட பிறந்த அண்ணனே இவனை தள்ளிவிட்டதனாலே வேறு கதி இல்லை என்பது காட்டப்பட்டது. பவந்தம் சரணம் கதக எங்கையாலே துவமேவ உபாய பூத்தோ மே பவ இதி பிரார்த்தனா மதிஹி சரணாகதிஹி என்னும் அர்த்தம் சொல்லுகிறது. நீயே உபாயமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை தானே சரணாகதின்னு சொல்லப்படுறது. அதை இங்கே எங்கே காட்டியிருக்கிறான் என்றால் பவந்தம் சரணம் கதக, உன்னையே நான் சரணமாக பற்றி வந்திருக்கிறேன் என்று விபீஷண ஆழ்வான் சொல்லுவதனாலே அந்த பிரார்த்தனை என்கிற அந்த எண்ணம் நினைவு இருக்கே அவனுக்கு, அது இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று என்னும் அர்த்தம் சொல்லுகிறது. பாதையோகோ சரணான்வேஷி நிபபாத என்கையாலே சா தேவேஸ்மின் பிரயுஜ்யதாம் என்னும் அர்த்தம் சொல்லுகிறது. இந்த சா தேவேஸ்மின் பிரயுஜ்யதாம் என்று அந்த அந்த முமுட்சுவாகக்கூடிய நான், இது வேற பிரமாணம். அதாவது முமுட்சுரை சரணமகம் பிரபத்தியேன்னு அந்த பிரமாணம் அகிர்புஜ்ஞ சம்ஹிதையில் இருக்கக்கூடியது. அதிலே அவன் யாரிடத்தில் சரணாதி பண்ணுகிறான்னு அந்த வேத புருஷன் சொல்லும் பொழுது, உபநிஷத் இந்த அகிர்புஜ்ஞ சம்ஹிதையில சொல்லும் பொழுது சா தேவேசின் பிரயுஜ்யதா, அந்த தேவனிடத்திலே இதை பண்ணுகிறேன் என்று சொல்லுவதனாலே இங்கே பாதையோகோ சரணான்வேஷி நிபபாத என்ற அந்த வாக்கியத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறார். சரணம் வேண்டியவனாய் திருவடிகளில் விழுந்தான் என்று எம்பெருமானுடைய திருவடிகளிலே வந்து விழுந்தான், அந்த தேவனுடைய திருவடிகளிலே வந்து விழுந்தான்னு இருக்கே, அது எதை காட்டுகிறதுனா இந்த அகிர்புஜ்ஞ சம்ஹிதையில் இருக்கக்கூடிய வாக்கியம் சா தேவேஸ்மின் பிரயுஜ்யதாம் என்னும் அர்த்தம் சொல்லுகிறது. ஆகையால் இது நேராக கிடந்தது. ஆகையாலே இந்த பிரபத்தி லட்சணமானது இவன் பண்ணின சரணாகத்திலே நேராக கிடைக்கிறது என்று காட்டினார். அதுக்கப்புறம் கடைசி பகுதி ஆணுகூல்ய சங்கல்பாதிகளும் கிடந்ததோ என்னில். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆணுகூல்யஸ்ய சங்கல்பக பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி இதி விஸ்வாசோ கோப்திருத்வ வர்ணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதிஹி என்று இந்த சரணாகதியானது 6 விதமாக இருக்கும், 6 பிரகாரங்களோட இருக்கும், 6 தன்மைகளோட இருக்கும் என்று காட்டப்படுகிறது. அது என்னன்னா ஆணுகூல்யஸ்ய சங்கல்பக, இவன் பகவானுக்கு அனுகூலனாக இருப்பேன் என்று சங்கல்பம் பண்ணி இருக்க வேண்டும். பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், பகவானுக்கு பிடிக்காததை பண்ணக்கூடாது. முன்னாடியே பார்த்துருக்கோம், நல்லதை சங்கல்பம் பண்ணாலே போதும், ஆனால் கெட்டதை விட்டே ஆக வேண்டும். நான் பண்ணுறேன், நாளைக்கு கைங்கிறதுக்கு வரேன், நாளைக்கு வரேன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம், ஆனால் தவறான காரியங்களை முதல்ல இன்னைக்கே விட்டுடணும். அது இங்கே இந்த வித்தியாசம் காண்பிப்பார்கள். ஆணுகூல்யஸ்ய சங்கல்பக, இப்போ அனுகூலனாய் இருப்பேன் என்று அந்த சங்கல்பம். பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், வேண்டாததை விட வேண்டும். ரக்ஷிஷ்யதி இதி விஸ்வாசக, எம்பெருமான் நம்மை ரட்சிப்பான் என்கிற அந்த மகா விஸ்வாசம் அது வேணும். கோப்திருத்வ வரணம், அந்த பகவானை கோப்திருத்வன ரட்சகனாக வரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு மேலே ஆத்ம நிக்ஷேப, தன்னுடைய ஆத்மாவை மொத்தமாக அவனுக்கு சமர்ப்பிக்க வேணும். கார்பண்யம், கைமுதல் இல்லாமல், தீனன், ஒன்றுமில்லாதவன், இந்த தன்மைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுறது. இதெல்லாம் இருக்கா என்றால் அந்த லட்சணமும் புஷ்கலம், அதுவும் பூர்த்தியாக இருக்கிறது. எப்படின்னா ஆத்மானம் சர்வதா ரக்ஷபுரீம் சேமாம் சராட்சசாம்
ஸ்வஸ்தி தேஸ்து என்று ராவணனுக்கும் படை வீட்டுக்கும் நன்மையை ஆசாசிக்கையாலே ஆணுகூல்ய சங்கல்பம் சொல்லிற்று. இந்த விபீஷணாழ்வான் அங்கிருந்து புறப்படும் போது என்ன சொன்னான்னா, உன்னை நீ காப்பாற்றிக்கொள், ராவணனை பார்த்து சொல்றான், உன்னையும் காப்பாற்றிக்கொள், உன்னை நம்பி இருக்கக்கூடிய இந்த ராட்சசர்களையும் காப்பாத்து, இந்த லங்கையும் சேமமாக இருக்கட்டும் என்று அவர்களுக்கும் மங்களம் பண்ணிட்டு வந்தான், அவர்களுக்கும் மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்தான். இதுதான் அனுகூல சுபாவம். பெருமாளும் என்ன ஆசைப்படுறார், எல்லாருக்கும் நன்மை ஏற்படணும்னு தான் ஆசைப்படுறார். அப்ப பக்தர்களா இருந்து இவன் அழியணும்னு நம்ம நினைக்கலாமா? நினைக்கக்கூடாது. அந்த எண்ணத்தை நன்றாக வெளிப்படுத்துகிறான் விபீஷணாழ்வான். தன்னுடைய அண்ணன் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கும் நல்ல புத்தி ஏற்படட்டும், நன்றாக ரட்சிக்கப்படட்டும் என்று சொல்லிவிட்டு வருகிறானே, அதுதான் ஆணுகூல்ய சங்கல்பம் என்று சொன்னார். அடுத்தது பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம். உத்பபாத கதாபாணிகி என்று கையில் தடி இருக்க பரிபவித்தவனை கரைய அடித்து போராமையாலே பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம் சொல்லிற்று. உத்பபாத கதாபாணிகின்னு கையில கதையோட மேலே எழுந்தான்னு சொல்லப்படுறது. கையில கதை வச்சு 4 தலையில போட்டிருக்கலாம் இல்லையா ராவணனுக்கு, அதை ஏன் போடவில்லை என்றால் பிரதிகூலமான காரியத்தை பண்ணக்கூடாது, பகவான் தான் ரட்சிக்கணும். நாம் போய் நம்முடைய பொறுப்பில் அதை எடுத்துக்கொண்டோம்னா அது பிரதிகூலமாக ஆயிடும். அதுதான் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக காட்டப்படுது. ஒரு கிரந்தத்தில் பகவானுடைய ரட்சணத்தை நாம் பறித்தோம் என்றால், நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்கிறோம் என்று சொன்னால் அவனுடைய உணவை நாம் பிடுங்கி கொண்ட மாதிரி, அவனுக்கு உணவே அது நம்மை ரட்சிப்பது தான். அதை நானே என்னை காப்பாற்றிக்கிறேன்னு சொன்னால் அவனுடைய உணவை நாம் பிடுங்கிக் கொள்வதை போலே என்று ரொம்ப அழகாக காட்டப்படும். அப்படி இங்கே கையிலே தடி இருக்க பரிபவித்தவனை, இவனை நல்லா அவமானப்படுத்தியிருக்கான் ராவணன், பரிபவம் பண்ணியிருக்கான். ஆனால் அவனை கரையை அடித்து போராமையாலே, அவனை நல்லா அடித்திருக்கலாம். அதை அடிக்காமல் வந்ததுனாலே பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம், நமக்கு பெருமாளுக்கு பிடிக்காதது நாம் பண்ணக்கூடாது, அதை இவன் பண்ணாமல் இருந்திருக்கிறான் என்று காட்டார். அதுக்கு மேலே வாலினஞ்ச ஹதம் திருஷ்டுவா சுக்ரீவஞ்ச அபிஷேசித்தம் ராஜ்யம் பிரார்த்தைய மானஷ்ட என்று, அதாவது இது விபீஷணாழ்வான் பெருமாளை சரணமாக பற்றும் பொழுது அவனுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது பெருமாளிடத்திலே. எப்படி என்றால், வாலியை கொண்டிருக்கிறான், சுக்ரீவ மகாராஜருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறான், அதனால இவர் நமக்கு எல்லாவற்றையும் பண்ணுவார், ராஜ்யத்தை பிரார்த்தித்தவனாக வந்தான் என்று ஏற்கனவே யுத்த காண்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறதுனாலே என்று இந்த ஸ்லோகத்தின்படி சோதர ஹரணமாக ராஜ்யம் தரவல்லர் என்று அறுதியிட்டு வருகையாலே, தன்னுடைய சகோதரனை அழித்து தனக்கு ராஜ்யத்தை கொடுத்து விடுவான் என்று நம்பிக்கையோட வருவதனாலே, அறுதியிட்டு வருகிறான், உறுதியோட வருகிறான். அப்படி வருகையாலே ரக்ஷிஷ்யதி இத்தி விஸ்வாசம் சொல்லிட்டு, அப்போ பெருமாள் ரட்சிப்பாருங்கிற அந்த நம்பிக்கை இருந்ததுனால தானே அவன் வந்தான் என்று அந்த தன்மையானது காட்டப்பட்டது. அடுத்தது பவந்தம் சரணம் கதா என்று சொல்லுகையாலே கோப்திருத்துவ வரணம் சொல்லிட்டு, பவந்தம் சரணம் கதக, அதாவது தேவரீரையே நான் உபாயமாக அடைந்தேன் என்று விபீஷணாழ்வான் சொல்லுவதனாலே, இது மேலே 19ஆம் சர்க்கத்தில் சொல்ல போகிறான். அப்படி சொல்லுகையாலே கோப்திருத்துவ வரணம், இந்த பகவானை ரட்சகனாக ஏற்றுக்கொள்வது, அந்த வரணமானது சொல்லப்பட்டது. வரணம்னா ஏற்றுக்கொள்வது, அது சொல்லிற்று. பகவத்கதம் மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானி வை என்று அகில பர சமர்ப்பணம் பண்ணுகையாலே ஆத்ம நிக்ஷேபம் சொல்லிற்று. ஆத்ம நிக்ஷேபம்ங்கிற தன்மை இங்கே காட்டப்பட்டது. அதுக்கு விபீஷணாழ்வானுடைய வார்த்தையே காட்டப்படுது. என்னுடைய ராஜ்யமும் உயிரும் இன்பங்களும் உன்னை பற்றி உள்ளன என்று, எல்லாம் உன்னிடத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது என்று விபீஷணாழ்வான் சொல்லுவது. அப்படி சொல்லுகையாலே அகில பர சமர்ப்பணம், அகில பர சமர்ப்பணம் எல்லா பாரத்தையும் சமர்ப்பித்திருப்பதனாலே ஆத்ம நிக்ஷேபம் சொல்லப்பட்டது. பகவானிடத்தில் தன்னுடைய ஆத்மாவே சமர்ப்பிக்கப்பட்டது, அப்படி காட்டப்பட்டது. பிரணாதஷ்ட மகானேஷக தத்தோசிய பயமாகதம் என்று ஸ்வரத்தில் தளர்த்தியாலும், இது ஒரு பிரமாணம் எடுத்திருக்கார். அதாவது இவனுடைய ஒலியானது மிக பெரியதாக இருக்கிறது, ஆகையாலே அவனுக்கு மிகவும் பயம் ஏற்பட்டிருக்கு. பெருமாள் சொன்ன வார்த்தை, அவன் அந்த கதறலை பார்த்தா ரொம்ப பயந்து போயிருக்கான். அதுதானே கார்பண்யங்கிறது, பயந்து போயிருக்குது, ஒண்ணுமே இல்லை என்ற அந்த எண்ணத்தோடு இருப்பது. அவன் அப்படி பயந்திருக்கிறாங்கிறது சொல்லப்பட்டது. அதே போல சீக்கிரம் வியாதிஷ என்று ஸ்வரத்தில் தளர்த்தி, அதான் அவனுடைய ஸ்வரத்தினுடைய தளர்த்தி, அவனுடைய குரலே அப்படி தழுதழுத்த குரல் கதறலாக இருக்கிறது. அதிலேயும் சீக்கிரம் வியாதிஷ நோ ராஜன் வதாயைஷாம் துராத்மனாம் என்று பெருமாள் பக்கல் போக வண்ணாதபடி நடுவழியிலே கொல்ல நிற்கையாலும் தைன்யம்
கார்பண்யம் முச்சதே என்கிற கார்பண்யம் சொல்லிட்டு பயந்து போயிருக்கானவன். இந்த யுத்த காண்டத்திலே ராஜாவே இந்த துஷ்டர்களுடைய வதத்தின் பொருட்டு விரைவில் ஆணையிடும் அப்படின்னு வானர முதலிகள் சொன்ன வார்த்தை சுக்ரீவ மகாராஜரை பார்த்து சொன்னது. இவன் பீஷனும் வந்திருக்கான், கூட 4 பேர் வந்திருக்கா, அவர்களை நாங்கள் கொன்று விடுகிறோம் என்று தாங்களே ஏறிட்டு கொண்டார்கள். அப்படி பெருமாள் பக்கல் போக வண்ணாதபடி இப்படி நடுவிலேயே தடுத்து நம்மை கொன்று விடுவார்களோ என்று பயந்திருக்கிறான் என்று பெருமாள் பக்கல் போக வண்ணாதபடி நடுவழியிலே கொல்ல நிற்கையாலும் இவர்கள்லாம் கொல்ல பார்ப்பதனாலேயும் தைன்யம் கார்பண்யம் உச்சத்தே, இந்த வருந்தத்தக்கவனாக இருக்கையாலே அந்த அந்த தன்மை தான் கார்பண்யம் என்று சொல்லப்படுகிறது. யார் வருந்தத்தக்கவனாக இருக்கிறானோ, தைன்யம்னா தீனமாக இருப்பது, வருந்தத்தக்கவனாக இருப்பது, அதுதான் கார்பண்யம் என்று சொல்லப்படுறது என்கிற கார்பண்யம் சொல்லிட்டு அப்படிப்பட்ட கார்பண்யமும் இங்கே சொல்லப்பட்டது. ஆகையாலே இந்த லட்சணமும் புஷ்கலம். ஆக சரணாகதிக்கு இருக்க வேண்டிய எல்லா லட்சணங்களும் புஷ்கலமாக இருக்கிறது. இப்படி புஷ்கல லட்சணையான பிரபத்தியை பண்ணி இதுக்கு பலமாக கொள்ளைக்கு புக்கு கூலம் எடுத்தவோ பாதி, நாம் இருக்க பலாந்தரங்களை ஆசைப்படாதே, நம்மையே உகந்து வந்தவனுக்கு சகல பய நிவர்த்தியும் பண்ணுவேன், இது நமக்கு விரதம் என்கிறார் இந்த ஸ்லோகத்தால். இப்போ இதுதான் கடைசியில இந்த ஸ்லோகத்தால என்ன சொல்லுகிறார், பெருமாள் என்ன சொல்லுகிறார்ங்கிறது காட்டுறார். இப்படி புஷ்கல லட்சணையான பிரபத்தியை பண்ணி, இப்படி முழுமையான அடையாளங்களோட உடைய பிரபத்தியை விபீஷணாழ்வான் பண்ணி இதுக்கு பலமாக பிரபத்தியை பண்ணிட்டு கொள்ளைக்கு புக்கு கூலம் எடுத்தவோ பாதி. ஒருத்தன் கொள்ளை அடிக்கலான்னு வந்தானா, பார்த்தா வீட்டில் ஏதோ குப்பை சாமான்லாம் எடுத்துன்னு போயிட்டானா, இது நல்ல பொருள் நினைச்சு. அந்த மாதிரி ஆகாமல் நாம் இருக்க பலாந்தரங்களை ஆசைப்படாதே, நாம் இருக்கும் பொழுது வேறு பலன்களை ஆசைப்படாமல் நம்மையே உகந்து வந்தவனுக்கு, இது பெருமாள் திருவுள்ளம். இப்பதான் பார்த்தோம் ராஜ்யத்தை கேட்டு வந்தான்னு பார்த்தோம். ஆனா பெருமாள் என்ன நினைக்கிறார், இவன் ராஜ்யத்தை கேட்டு வரவில்லை, இவன் நம்மை கேட்டுதான் வந்திருக்காங்கிறது தான் பெருமாளுடைய திருவுள்ளம். ஏன்னா அதுதான் அவர் சொல்றார், நாம் இருக்க பலாந்தரங்களை ஆசைப்படாதே, நாம் அதான் இங்க கொள்ளைக்கு புக்கு கூலத்தை எடுத்துக்கொள்ளுமா கூலம் எடுத்தவோ பாதின்னு காட்டியிருக்காரு. அப்படி கொள்ளையடிக்க வந்தோம் குப்பையை எடுத்துன்னு போற மாதிரி நான் இருக்கும்போது என்னிடத்தை சரணாகதி பண்ணிட்டு ராஜ்யத்தை வாங்கிட்டு போயிட்டான்னா பிரயோஜனம் இல்லையே. அதனால் அப்படி பண்ணாமல் இவன் என்ன பண்ணிக்கிறான், என்னையே ஆசைப்பட்டு வந்திருக்கிறான். அப்படி உகந்து வந்தவனுக்கு, அப்படி என்னை ஆசைப்பட்டு என்னுடைய விஷயத்துல மிகவும் அன்போடே வந்தவனுக்கு சகல பய நிவர்த்தியும் பண்ணுவேன், எல்லா பயங்களையும் அவனுக்கு போக்குவேன், இது நமக்கு விரதம் என்கிறார். இதுதான் நமக்கு விரதம் என்று பெருமாள் இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார் என்று அவதாரிக்கை. மேலே இந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கியானம் அதை நாளை தினம் தொடங்கி அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு சென்றோல் மணிவண்ணாவும் சேவடி செவிதில் காப்படியோம் ஓடும் நோடும் திருவிண்ணி 1000 பல்லாண்டு வடிவாயினின் விளமார்பிலில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளர்த்துறையும் சிலர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org